ஹலோ கைஸ், வெல்கம் டு itaste. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழனிசாமி வாத்துக்கடை அப்படின்ற ஒரு கடையில் இருக்கும். இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதாவது ஈரோட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பர்சல் துறை நார் ரோட்லேருந்து நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணி உள்ளுக்கு வரணும். பர்சல் துறை நார் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் டு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த பழனிசாமி வாத்துக்கடை இருக்குது. கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இட்லி அண்டு வாத்து தான், வேறு எதுவுமே இல்லை. 12 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒரு நைட் 8 மணி வரைக்கும். ஸோ வாங்க போய் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டும் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என் பேர் பழனிசாமிங்க. நான் கடை வச்சு ஒரு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து வாத்து ஒரு அந்த மீன் குழம்பு, இட்லி, பணியாரம் இந்த மாதிரி போட்டுருந்தோம். இந்த கொரோனா வந்ததுலேருந்து அது வியாபாரம் இல்லாதனால நிறுத்திட்டோம். இப்போ வந்து வாத்து வறுவல், இட்லி போட்டுருக்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12 மணிலேருந்து நைட் 8 மணி வரையிலும். பழனிசாமி கடையில் நம்ம வாத்து குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே வந்து வேறு எதுவுமே இல்லை, இட்லி ப்ளஸ் வாத்து. மீன் வறுவலும் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம்மா. பட் இப்போ வந்து அந்த ஃபிஷ் ஃப்ரைலாம் நிப்பாட்டிட்டாரு. சிம்பிள் டக் கிரேவி. வேலாயுதம்பாளையம் கம்பேர் பண்ணும்போது லைக் நோவர் நியர்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஒரு சிம்பிளாக வீட்டில் வைக்கிற மாதிரி மீன் ஒரு வாத்து கிரேவி. நாட் பேட், நல்லா இருக்குது. பட் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கதிர்வேல் வாத்துக்கடை, மாணிக்கம் வாத்துக்கடை இவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ அந்த ஸ்டாண்டர்டில் இல்லை. பட் ஸ்டில் இட் இஸ் குட். அண்ட் இட்லி வந்து நல்லா சூடாகவே வச்சுருக்காங்க. இட்லியை பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, சூடாகவும் இருக்குது. இந்த வாத்து குழம்பு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். அப்படி ஒரு சின்ன தட்டில் இலையை போட்டு வாத்தும் இட்லியும் வச்சு ரோட்டோரமாக நின்று சாப்பிட்றது, அதே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த சூடான வாத்து குழம்பு, மீட் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஒரு சின்ன கடை தான், ஒரு ஆஸ்பெஷல் சீட் போட்டு சின்ன கடையில் தான் சமைக்கிறாரு. ஒருத்தர் தான் இருக்கார், ஓனர் மட்டும்தான் இருக்கார். பட் ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு பிளேட் பார்த்தீங்கன்னா இட்லி வந்து 3 இட்லி ஒரு வறுவல் 120 ரூபாங்க. முழுசாக வாத்து கேட்டாங்கனாக்கா 450 ரூபாங்க. முழுசாக கிரேவி பண்ணி கொடுத்துருவோம். ஒரு வாத்து முழுசாக 450 ரூபாங்க. அதை பண்ணி கொடுத்துட்டோம்னாக்கா எங்கள் பில்லு போட்டுருவாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து நிறையா வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. ஒரு 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 குட் ஃபுட்டுன்னு வைங்களேன். ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இட்லி ப்ளஸ் அந்த வாத்து வறுவல் 120 ருபீஸ் தான் ஆகுது. ரேட் வைஸ் பயங்கரமான ஒரு அஃபோர்டபுள் ஒரு ஃபுட் தான் இது. நீங்கள் ஒரு 120 ருபீஸுக்கு ஒரு 3 இட்லியும் வாத்து வறுவலும் சாப்பிட்டு போகலாம். ஒரு நல்ல ஒரு ஃபுட். இட்லி நல்லா சூடாகவும் இருந்துச்சு, வாத்தும் நல்லா சூடாக இருந்துச்சு, வாத்து நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஒரு சின்ன கடை, ஒரு கிராமத்து கடைன்னு வைங்களேன், அந்த ஒரு இதுதான். ஸோ நீங்கள் ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷனோடு இங்கே வரலாம் இல்லாமல் ஒரு நார்மல் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து சாப்பிட்டிங்கன்னா டெஃபினட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய் ஃப்ரம் itaste.